மதுரையில் இருந்து ஒரே காரில் புறப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் பிரச்சார வாகனத்தில் ஏறி இருக்கின்றனர். பிரச்சார வாகனத்தில் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஏறியுள்ளனர். மதுரையில் இருந்து பசும்பொன் செல்லும் வழியில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் பிரச்சார வாகனத்தில் ஏறியுள்ளனர். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மதுரையில் இருந்து பசும்பொன் செல்லும் வழியில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் பிரச்சார வாகனத்தில் ஏறியுள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் இருந்து பசும்பொன் செல்லும் வழியில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் பிரச்சார வாகனத்தில் ஏறியுள்ளனர். ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் இருவரும் பிரச்சார வாகனத்தில் ஏறி இருக்கின்றனர். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மதுரையில் இருந்து ஒரே காரில் புறப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் இருவரும் பிரச்சார வாகனத்தில் ஏறியுள்ளனர். மதுரையில் இருந்து பசும்பொன் செல்லும் வழியில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் பிரச்சார வாகனத்தில் ஏறி இருக்கின்றனர். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மதுரையில் இருந்து ஒரே காரில் புறப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் இருவரும் பிரச்சார வாகனத்தில் ஏறி இருக்கின்றனர். மதுரையில் இருந்து பசும்பொன் செல்லும் வழியில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் பிரச்சார வாகனத்தில் ஏறி இருக்கின்றனர். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதிமுகவோட முன்னாள் அமைச்சரும் அதே அந்த கட்சியோட பழம்பெரும் உறுப்பினருமான செங்கோட்டையன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒருங்கிணைந்த அதிமுகவை ஒன்று கூட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் உள்ளிட்டோரும் ஒன்னா ஒருங்கிணைச்சாதான் அதிமுக பலமா இருக்கும் அப்படின்னும், அதே மாதிரி இது குறித்து முடிவெடுக்கிறதுக்கு உடனடியாக 10 நாள் முதல்வருக்கு நான் முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமிக்கு நான் கெடு கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியோட பொதுச் செயலாளருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் உத்தரவிடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக கருதப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவரை கம்ப்ளீட்டா அந்த பதவியிலிருந்து நீக்கிறதோடு இல்லாம அடிப்படை உறுப்பினர் பதவியை தவிர மற்ற எல்லாத்திலிருந்துமே அவரை நீக்கி உத்தரவிட்டு இருந்தாரு. இதன் சலசலப்பு அடங்குறதுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் அவர் முன்னாள் முதல்வருக்கு கட்டளையிடல, அவரை வேண்டுகோள் தான் விடுத்தேன், ஆனா அது தவறாக அந்த தகவல் போய் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில இன்னைக்கு பசும்பொன்ல முத்துராமலிங்க தேவரோட குரு பூஜையும் இது நடந்துட்டு இருக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில அரசியல் கட்சிகளோட முக்கிய பிரமுகர்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போதைய ஆளுங்கட்சியான திமுக அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா மதுரை விமான நிலையத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையன் இருவருமே என்ன பண்ணாங்க, ஒரே கார்ல பசும்பொன் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காத விதமா ஒரே கார்ல இருவருமே வந்தாங்க. வந்த நிலையில அதே மாதிரி அங்கிருந்து மதுரை ஏர்போர்ட் தொடங்கி பசும்பொன் வர்றதுக்கு ஏறத்தாழ 1 மணி நேரம் வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தற்போது இந்த வாகனம் தற்போது அந்த ஏரியாவில் நிறுத்தப்பட்டிருந்த பிரச்சார வாகனத்துல இருவரும் ஏறி தற்போது அந்த பிரச்சாரத்தை அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த கூட்டத்தில் அதாவது இந்த பிரச்சார வாகனத்துல தினகரனும் இணையே இருக்கிறாரு. அதே மாதிரி தினகரன் இணைவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது அது கூட்டம் போயிட்டு இருக்குது. அதாவது ஏற்கனவே ஆளுங்கட்சியை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டோட தான் அவர் இதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், சசிகலா வேணும், தினகரன் வேணும், ஓ பன்னீர்செல்வம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் அவர் முன் வச்சிருந்த ஒரு சூழ்நிலையில இது சாத்தியம் இல்லை அப்படின்னு கருதி அதன் அடிப்படையில நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர் மாற்றி சொல்ல தற்போது மீண்டும் அதே மாதிரி உள்ள கூட்டணியோட அவர் பசும்பொன் சென்று அங்கு உள்ள தேவர் சிலைக்கு அவர் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துற ஒரு சூழ்நிலை தான் தற்போது நடந்துட்டு இருக்குது. இருவரும் ஒரே கார்ல பயணம் செஞ்சு கொண்டு இருந்த ஒரு சூழ்நிலையில இன்னும் சற்று நேரத்துல தினகரன் ஒருங்கிணைவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது அந்த இடத்துல இருந்து 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி தினகரன் நின்றுட்டு இருக்கிறாரு. அவரும் இந்த பிரச்சார வாகனத்துல தற்போது இவங்க போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சார வாகனத்துல அவரும் இணைஞ்சு போவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மரியாதை செலுத்துறதுக்காக தான் ஒரே கார்ல போனாங்க அப்படின்னு சொல்லி கூறப்பட்டாலும் இதன் உள்நோக்கம் என்ன, அதே மாதிரி இதுக்கு அடுத்த கட்டமா என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கிறது இனி வரும் கொஞ்ச நேரங்கள்ல தெரிய வரும்.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.